வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் உணவு 5ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவத்தில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்தை பார்க்கலாமா? இந்த பாடம் படிக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா, உணவு கெட்டுப்போதல் மற்றும் உணவை பாதுகாக்கும் முறை. உணவு எப்படி கெட்டுப்போகுது, எதனால் கெட்டுப்போகுது, எதெல்லாம் கெட்டு போகும் சீக்கிரமாக, எதெல்லாம் கெட்டு போகுதுங்கிறது தான் இது பார்க்குது. அடுத்து பாதுகாப்பு முறை. அடுத்து ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள். அது நமக்கு சத்து குறைபாடில் என்னென்ன நோய் வருது, அதை தடுக்கும் முறை. அடுத்து உடல் பருமன் பற்றியும் உடல்நிலை குறியீட்டு எண். அப்படின்னா ஒரு அளவு அதை கண்டுபிடிச்சி அந்த அளவுக்குள்ளே இருந்தால் நமக்கு நோய் வராதான், இல்லைன்னா நோய் நெஞ்சிரமாக வந்துருமா தான் கணக்கு. சரிவிகித உணவின் முக்கியத்துவம். சரிவிகித உணவுன்னா எல்லா சத்துக்களும் ஒரே அளவில் வந்து கிடைக்கணும் நமக்கு. இதுதான் சரிவிகித உணவு. அடுத்து சமையல் அறையில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு. சமையல் அறை கிச்சனில் என்னெல்லாம் செய்யலாம், எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து பாடத்தை பார்க்கலாமா? அதாவது நம்ம உடல் சீராக இயங்கன்னா நமக்கு உணவு தேவை. அந்த உணவில் தான் நமக்கு சத்து கிடைக்கி அதை முறையாக நம்ம பாதுகாக்கணும். அதை கெட்டு போகாமல் சாப்பிடணும். அதுக்குள்ள பாதுகாப்பு முறைகள் சரி, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உணவு கெட்டுப்போகுது எதெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போகிறாங்க? பழங்கள், காய்கறிகள், பால், இறைச்சி போன்ற உணவுப் பொருட்கள் மிக குறுகிய காலம் நிச்சயம் மட்டுமே உண்ணக்கூடியது. சீக்கிரமாக சாப்பிட்றணும், இல்லைன்னா அது நிச்சயம் கெட்டு போகிற மாதிரி வந்துடும். இவை விரைவில் கெட்டு போகின்றன. அடுத்து வேறு என்ன? அரிசி போன்ற ஒரு சில உணவுப் பொருட்கள் கெட்டு போவதில்லை. அது கொஞ்சம் நாள் கழிச்சு நிச்சயம் கெட்டு போயிடும். ஆக இந்த கெட்டு போகிற உணவை என்ன பண்ணுவோம்னா, மனம் மற்றும் சுவையில் இயற்கை நிலையிலேருந்து மாற்றம் ஏற்படும். இப்போ டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது கெட்டு போயிட்டுனா நிச்சயம் ஒரு மாதிரி புளிச்சிரும், ஒரு மாதிரி கெட்டுப்போன ஸ்மெல் அடிச்சிடும், அந்த மாதிரிலாம் வந்துடும். அதான் இதோடைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கெட்டுப்போன உணவு உண்பதால் நமக்கு இப்போ பல நோய்கள் நிச்சயம் உருவாகிறது. அடுத்த பக்கம் போகலாமா? அடுத்து கீழ்காணும் உணவுப் பொருட்களில் கெட்டுப்போகக்கூடியது எது, கெட்டுப்போகாத எது நீங்கள் இதில் பார்த்துக்கணும். இதில் நிறைய என்ன கொடுத்துருக்கோம்? உப்பு, சர்க்கரை, ஆப்பிள், சோளம், ஆரஞ்சு, கோதுமை, பருப்பு வகை, தக்காளி, பப்பாளி, அரிசி, வெள்ளரிக்காய். இதில் எதெல்லாம் கெட்டு போகும் அப்படின்னா, இந்த பழங்கள், காய்கறிகள், மற்ற தானியங்கள் கொஞ்சம் ஈஸியாக நிச்சயம் கெட்டு போகுது, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நிச்சயம் கெட்டுப்போம். இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாரு, இது வந்து கெட்டு போகுது, இது கெட்டு போகுது, இது நிச்சயம் ஈஸியாக கெட்டு போயிடும். அடுத்து காரணங்கள் ஏன் கெட்டு போகுது அப்படின்னா, முதல்ல வந்து காற்று மற்றும் ஆக்சிஜன். அதாவது அதிகமாக காற்று, அதில் வந்து ஆக்சிஜன் இதை என்ன பண்ணும், வினைபுரியும் போது நிறம் மணத்தில் மாற்றம் ஏற்படுது. அதாவது ரொம்ப காற்றுல நம்ம காய்கறியெல்லாம் இப்போ வீட்டில் காய வச்சோம்னா ஈஸியாக நிச்சயம் கெட்டு போயிடும். அதே ஈரப்பதம், அந்த இதில் வந்து ஈரமாக இருந்துகிட்டே இருந்தாலும் அது நிச்சயம் கெட்டு போயிடும். இதுக்கு காரணம்னா இறைச்சி, மீன், பாலட்டு பண்ண உணவுப் பொருட்களில் என்ன குறைவாக இருக்குது? ஈரப்பதம் கம்மியாக இருக்குது. அடுத்து நொதிகள்னால் அந்த ஆக்சிஜன் ஏற்றம், அதான் அந்த இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுதுன்னா வினை புரிதல். பழுப்பு நிறமாக மாறுதல், பழுத்தல். இப்போ வந்து கொஞ்சம் காயாக இருக்கும்போது ரொம்ப பழுத்துறோம், பிறகு கெட்டு போயிடும், அந்த மாதிரி. அடுத்து நுண்ணுயிர்கள்னால் பாக்டீரியா, காளான், பூஞ்சை, இதனால் என்ன செய்யும் கெட்டு போகும். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் வெளியே வச்சோம்னா ஈஸ்டர் நிச்சயம் பூஞ்சை படர்ந்து அதில் நிச்சயம் அது வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இங்கே இது நிச்சயம் கெட்டு போயிடும். ஒளினா அதிக அளவு சூரிய ஒளி படும்போது நிறமாற்றம், இழப்பெஞ்சு ஏற்படுது. அதேமாதிரி வெப்பம், ரொம்ப அதிகமாக வெப்பம் இருக்கும்போது நிச்சயம் பொருள் கெட்டு போயிடும். இதில் வந்து உங்களுக்கு அழுகின பழத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் அழுகி இருந்தால் அதை பார்க்கணும், அது காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? விளைவுகள்னால் இந்த பொருட்கள் வந்து உண்பதற்கு ஏற்றவே இல்லை, அப்படி அவை பசுமையானதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுவையற்ற நிச்சயம் காணப்படும். அது வந்து டேஸ்ட் மாறிடும். இதை சாப்பிட்டோம்னா உடலில் கெட்டு போன உணவை சாப்பிட்டா நிச்சயம் என்பது நோய்கள். வயிற்று வலி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி. மெயினாக வயிற்று வலியும் வாந்தியும் தான் வரும். நிறைய பேருக்கு வாந்தி வந்துடும், வயிற்று வலி வந்துடும். அதுமாதிரி செரிமான கோளாறு, ஈஸியாக நிச்சயம் ஜெர்னிக்காது. அடுத்து உணவு பாதுகாப்பு. இது வந்து எப்படி பாதுகாக்கணும்? இப்போ கெட்டு போகாமல் பாதுகாக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா, நீண்ட நாள் கெட்டு போகாமல் பாதுகாக்க அடுத்து உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் முறைகள். எப்படி பாதுகாக்கலாம் கெட்டு போகாமல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறையா வகைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வகைகள் கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல உலர வைத்தல்னால் இந்த வடகம், இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் காய வச்சு வைக்கிது. நல்லா காய வச்சிட்டோம்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் அது வந்து கெட்டு போகும். காய வைக்கும்போது அங்கே என்ன செய்யாது, கெட்டு போகாதனால உலர வைத்தல் முறையில் அதில் ஈரப்பதத்தை வந்து நீக்கிட்டால் அந்த மாதிரி கெட்டு போகாது. அடுத்து உப்பிடல்னால் உப்பு போட்டு வைக்கிது. அதாவது மீன், இந்த ஊறுகாய், மெயினாக ஊறுகாய் தான். ஊறுகாய்க்கு நிறைய உப்பு போடுவாங்க, அப்போ தான் அது என்ன செய்யாது, கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணீர் இல்லாமல் ஊறுகாய் பண்ணணும், தண்ணி சேர்க்காமல், அப்போ தான் அது என்ன செய்ய கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து சர்க்கரை சேர்த்தல். சர்க்கரை வந்து இது எதில் வரும்னா, பழங்கள், பொதுவாக பழக்கூழ்,
பழரசம், அதாவது ஜாம் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கெலாம் நிறைய சர்க்கரை சேர்த்து வச்சிட்டோம்னா அது என்னச்சு, அது கெட்டு போகாது. இந்த உலர வைக்காங்களா, இது தான் பழக்கூழ். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமான்னு போட்டிருக்காங்க. ஒரு பொருளை வாங்கும்போது அடைக்கப்பட்ட பொருள் அப்படின்னா அது தயாரிக்கப்பட்ட தேதி, காலாவதியாகும் நாள், இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இந்த நாள் வந்து அதிகமாகிட்டு தான் நம்ம கெட்டு போயிட்டு நடத்தாங்க பேக்கரிஞ்சு வாங்கக்கூடாது. அதுக்குள்ள மூலப்பொருட்கள் என்னென்ன சேர்த்துருக்காங்க இதில் அப்படிங்கிறத பார்க்குது. ஆற்றல் என்னென்ன சக்திகள் அதில் இருக்குது, சத்துக்கள் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா பாக்கெட்லையுமே அதாவது என்னென்ன அடைக்கப்பட்ட உணவுப் பொருள் எங்கெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் இதை பார்த்து தான் நீங்கள் நிச்சயம் வாங்கணும். அடுத்து உறைய வைத்தல். உறைய வைத்தல் அப்படிங்கும்போது அதுவும் அதே மாதிரி தான். அந்த பழங்களை வந்து அந்த அந்த நீரை வந்து எடுத்துட்டு அதாவது உணவுப் பொருள்கள் மீது நடைபெறும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சி இதை வந்து கட்டுப்படுத்துது. அதான் உறைய வைத்தல். அடுத்து கொதிக்க வைத்தல். கொதிக்க வைத்தல்னால் பால் தண்ணி, இப்போ பாலை வந்து பச்சையாக வைக்கிறதுனால கெட்டு போயிடும். கொதிக்க வச்சுட்டா நிச்சயம் கெட்டு போகாது. தண்ணி இதெல்லாம் கொதிக்க வைக்கிறது. அடுத்தது டப்பா வந்து புட்டியில் அடைக்கிறது. காற்று போகாத டப்பாவில் அடைச்சி வச்சிட்டோம்னா அது என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். அது பால் பவுடருக்கு உதாரணம். அடுத்து பாதுகாக்கும் வேதிப்பொருட்கள். அதான் சொல்லுது, இப்போ உணவுப் பொருட்களை வந்து நிறைய கெமிக்கல் சேர்ப்பாங்க. கெமிக்கல் சேர்த்தா தான் அது என்ன செய்யும், கெட்டு போகாமல் இருக்கும். நிறைய பழங்கள் இது இதெல்லாம் சேர்த்து வினிகர், ஊறுகாய்க்கு வந்து வினிகர் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி பழங்கள் சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த இதை சேர்த்து வைக்கும்போது அது என்ன செய்யுது, கெட்டு போகாமல் பாக்கெட்டில் அடைச்சி வச்சு வைக்கலாம். அடுத்தது இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கதிர்வீச்சு பதனம். தற்போதைய நவீன உணவு பதப்படுத்தும் முறை என்னென்னா, உணவுப் பொருளை பூஞ்சை பாக்டீரியா வளராத அளவுக்கு அந்த கொஞ்ச நாள் வச்சா பூஞ்சை படிஞ்சிடும். அந்த அளவுக்கு அதில் வந்து என்ன சேர்க்காங்க, கதிர்வீச்சு இது பண்ணி அதில் வந்து அந்த உணவை வைக்கும்போது ஊட்டச்சத்து பாதிக்கப்படுவதில்லைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் சுவையும் பாதிக்கப்படலை. ஆனால் என்ன வராது, பூஞ்சை வராது. அந்த மாதிரி பண்ணுறது தான் பாதுகாக்க முறை. இப்போ தற்போதைய முறை இது நடைமுறையில் இருக்குது. இதுக்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. வெங்காயம் கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த மேலே கருப்பருப்பாக ஆயிரும். அது ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அது எப்பவும் பளபளப்பாகவே என்ன செய்யும், இருக்கும். அடுத்து இந்த கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு பாட்டிலில் அடைக்கப்பட்டது, கொதிக்க வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அடுத்து பாதுகாப்பின் அவசியம். ஏன் நமக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா, ஒன்று என்னென்னா நிறம், சுவை வந்து ஊட்டச்சத்து மாறாமல் இருக்கும். கட்டுப்போனால் தானே மாறும், கட்டுப்போட்டால் மாறாது. உணவுப்பொருள் ஆண்டு முழுவதும் இருக்கும், ஸ்டாக் வச்சுக்கலாம். அடுத்து பாக்டீரியா பூஞ்சை அது வந்து என்ன செய்யாது, வளராது. அடுத்து உணவுப் பொருள் வீணாகாது. நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா தூரப்படாண்டா. இப்போ கெட்டு போயிட்டுனா என்ன செஞ்சிருவோம், வீணாக்கிடுவோம். அடுத்து உடல் நலத்தை என்ன செய்யலாம், பேணலாம். மற்றவங்களுக்கு நம்ம சேர்த்து வச்சு அடுத்தவங்களுக்கும் உணவளிக்கலாம். அடுத்தது உடல் பருமன் எடை அதிகரிப்பு. நிறைய பேருக்கு உடல் வந்து பருமன் ஆயிரும். இது எதனால் அப்படின்னா அதிக அளவு உணவு உட்கொள்வது, வேலை செய்யாமல் இருக்குது. அடுத்து மரபணு, அதாவது பரம்பரைப்படி வர்றது. இதனால் நிறைய வியாதிகள் வருது. என்ன வியாதி அப்படின்னா உடல் பருமனால் இதய நோய், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி வியாதி வருதான். அதனால் இந்த உடல் பருமனை குறைக்கணும். அதுக்கு தடுக்கும் முறை என்ன அப்படின்னா, இதில் என்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு. அதாவது எல்லா உணவையும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதில் அதிகமான சத்து இருக்குது அந்த மாதிரி உணவுகளை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து உடற்பயிற்சி செய்யணும். அடுத்தது உடல் எடை வந்து இந்த பாடத்தில் மீதி பகுதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?